நேரத்தை பார்த்துடாதீங்க. ஹல்லேலூயா. யாரெல்லாம் நேரத்தை பார்க்க மாட்டோம் அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராங்க. நல்ல உங்களுக்காக ஒன்று ஆயத்தப்படுத்திருக்கு. நீங்க வீட்டில் போய் சமைக்கலாம் வேண்டாம், எங்கேயே நீங்க சாப்பிட்டுட்டு போயிடலாம். ஹல்லேலூயா. அதனால நீங்க எந்த ஒரு காரியத்துக்காக கவலைப்பட வேண்டாம். ஆமென். கர்த்தருடைய சத்தியத்துக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 13ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். என் அன்பு பரிசுத்த பரலோக தேவனே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு நன்றி அப்பா. இதோ நாங்கள் உம்முடைய சத்தத்தை கேட்கதான வேளையில வந்திருக்கிறோம். என் தேவனுடைய சத்தத்தை நாங்கள் கேட்கட்டும் அப்பா. நீர் எங்களோடு இடைப்படுங்கப்பா, நீர் எங்களோடு பேசுங்கப்பா. எங்களுடைய இருதயம் கர்த்தருக்குள்ளே பெடப்பட, நாங்கள் கர்த்தருக்காய் ஜீவிக்க ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எங்களுக்கு கடந்து வரட்டும். ஆண்டவரே நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. மீண்டும் வாசிக்கலாம். போஜனத்தை விட்டெடுத்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தான் கட்டி கொண்டிருந்த சேலையினால் துடைக்கவும் தொடங்கினார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கிறோம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அந்த கடைசி அந்த லாஸ்ட் சப்பர் என்று சொல்லப்படியான அந்த கடைசி உணவு வேளைகளிலே, அந்த இரவு வேளையிலே இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய சீஷர்களோடு அமர்ந்து அப்பம் பிட்டு ரசத்தை உண்டு அவர்கள் என்ன பண்றாங்க, உட்கார்ந்து இருக்கிற அந்த வேளையிலே இயேசு ஆனவர் என்ன பண்றாராம், தன்னுடைய அங்கியை கழட்டி மாற்றி விட்டு, ஹல்லேலூயா, அவருடைய அங்கியை கழட்டி மாற்றி அவருடைய சேலை ஒன்று எடுத்து அதை எடுத்து என்ன பண்றாராம், கட்டி அந்த சேலையை கொண்டு ஒவ்வொரு கால்களால் தண்ணீரை ஊற்றி கழுவி அதை துடைக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கடந்த வாரத்திலே நாம் தேவனுடைய சத்தியத்தை கேட்டோம். என்ன கேட்டோம் கடந்த வாரத்துல? தூக்கமா இருக்கிற ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. தூக்கம் கூடாது இங்க யாரும். அல்லேலூயா. நீங்க தேவனுடைய சத்திய வசனத்தை கேட்க வந்திருக்கீங்க. உங்களுக்கு பிசாசு என்ன பண்ணுவான், தூக்கத்தை கொடுத்து கர்த்தருடைய சத்தம் நம்முடைய காதுகளுக்குள்ளே வர முடியாதபடி தடை செய்வான். நீங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நீங்க என்ன பண்ணணும், ஜாக்கிரதை உள்ளவர்களாய் கர்த்தருடைய சத்தியத்தை கேட்கணும். ஆமென். உடம்பு சரியில்லைனாலும் இயேசுப்பா நீ எனக்கு பலனை தார் ஆண்டவரே கேளுங்க. கர்த்தர் பலன் தர வல்லமையா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை மாத்திரமே உங்களுக்கு சுகம் தரதா இருக்கிறது. அவருடைய வார்த்தை மாத்திரமே உங்களுக்கு விடுதலை தர முடியும். இப்பொழுது தேவனுடைய சத்தியத்தை கேட்கலாம். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த வேளையிலே நாம் பார்த்தோம், கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம், ஆவியிலே எளிமையுள்ளவன் பாக்கியவான். அப்புறம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல பார்த்தோம், ஆவியிலே எளிமையுள்ளவன் பாக்கியவான். அப்புறம் என்ன போட்டுருந்துச்சு, பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதுதான் நம்முடைய பேசிக் குவாலிஃபிகேஷன். என்னதுக்கு, கிறிஸ்தவ வாழ்க்கையில அடித்தளமான ஒரு காரியம் ஆவியிலே எளிமையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ இந்த ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் தான் அவர்கள் பரலோக ராஜ்யத்தை கண்டடைவார்கள் என்று போட்டிருக்கிறது. அப்போ ஆவியிலே எளிமை இல்லைன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, பரலோக ராஜ்யம் போக முடியாது.
முடியாது. அப்போ நாம் ஆவிலே எளிமையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை நம்முடைய கர்த்தராகிய இயேசுவானவர் என்ன பண்ணுகிறாரு? இந்த வசனத்தின் மூலமாய் நம்ம பார்க்கிறோம். அவர் அந்த கடைசி அந்த இரவு வேளையில என்ன பண்ணுகிறார்? அவர் என்ன பண்ணாரு? அவர் தன்னுடைய அங்கியை கலட்டி மாட்டி தன்னுடைய சீஷர்களுடைய காலை கழுவி அதை தொடக்கிறார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதை அவர்களுடைய கால்களை கழுவுகிறார். ஒண்ணும் இல்ல, இந்த நாளில நம்மளுக்கு திருவிருந்து ஆராதனை இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த திருவிருந்து ஆராதனையில இன்னைக்கு அநேக சபைகளில் என்ன பண்றாங்க? கால்களை கழுவி திருவிருந்து பெற்றுக் கொள்கிறார்கள். ஹல்லேலூயா. இத என்னன்னா நம்முடைய ஆவி எளிமைப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இங்கே ஒருவர் ஏழ்மையான ஒரு சூழ்நிலையில இருக்கலாம், இல்ல ஒரு வியாதியின் பயங்கரமான ஒரு வியாதியில இருக்கலாம், இல்ல ஒரு தாழ்த்தப்பட்டதான ஒரு சூழ்நிலையிலான ஒரு மனுஷர்களாக இருக்கலாம், சுத்தமற்றவர்களாக கூட இருக்கலாம். ஆனா நம்ம அவரோட காலை கழுவுமா? கழுவணும். ஹல்லேலூயா. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவானவர் அவர்கள் கால்களை என்ன பண்ணினாரா? கழுவினார் என்று பார்க்கிறோம். ஆமென், ஆமென். அவர் காலை கழுவினார். எப்படி? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன். ஹல்லேலூயா. இவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன். இந்த தேவன் இந்த பூலோகத்திலே சாதாரண ஒரு மனுஷனை போல பிறந்து அவர் வளர்ந்து இந்த சீஷர்களுடைய கால்களை அவர் கழுவுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆமென். இந்த தேவனாகிய கர்த்தர் எத்தனை பெரிய தாழ்மையுள்ள ஒரு மனுஷனாய் இருக்கிறார் என்று நீங்கள் பார்க்கிறீர்கள். ஹல்லேலூயா. இத்தனை தாழ்மையெல்லாம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் எதிர்பார்க்கிறார். ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலும் தாழ்மையை எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். என் தேவனை நீங்கள் துதிக்கிறீர்கள் என்று சொன்னா, நீங்க அவரை பின் சென்று வருகிறீர்கள் என்று சொன்னா, உங்களுடைய வாழ்க்கையிலையும் இந்த தாழ்மை காணப்பட வேண்டும். ஆமென், ஆமென். இந்த தாழ்மை காணப்படணும். இவர் போலயே நீங்களும் வழி நடக்கணும்னு சொல்லிதான் அவர் எல்லா காரியத்தையும் இந்த பூமியிலே செய்து நிறைவேற்றினார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை போல நானும் இந்த உலகத்திலே தாழ்மையுள்ளவனாய் இருப்பேன் என்றபடியான ஒரு உறுதிமொழி இயேசுவின் நாமத்தினாலே இங்கே வந்திருக்கிற அனைவரும் என்ன பண்ணணும்? இந்த உறுதிமொழியை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. இந்த உறுதிமொழி இந்த நாளிலே நீங்கள் தேவனிடத்திலே நீங்கள் கூற வேண்டும். ஆண்டவரே, நானும் இந்த நாளிலிருந்து தரை மட்டும் என்னை தாழ்த்துகிற ஆண்டவரே கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென். தரை மட்டும் தாழ்த்துகிறேன். என் தேவனோட பெரியவனா நம்ம? கர்த்தரோட பெரிய ஆளு நம்ம? தேவன் எவ்வளவு பெரியவர்! வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன். ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன். இந்த தேவனை விட ஒருவனும் பெரியவன் அல்ல. ஹல்லேலூயா. ஒருவனும் பெரியவர் அல்ல. ஆனா அந்த தேவனே வந்து மனுஷர்கள் கால்களை கழுவினார் என்று சொன்னா நம்மனால என்ன செய்ய முடியும்? அதையும் விட நம் கீழே இறங்கி அவர்களுக்கு என்ன பண்ணணும்? நன்மையும் தாழ்மையும் உள்ளவர்களாய் வாழணும். ஹல்லேலூயா. தேவன் நம்மளுக்கு ஒவ்வொரு காரியத்தையும் கற்றுக் கொடுக்கவே இந்த பூமிக்கு அவர் என்ன பண்ணினாரு? வாழ்ந்து காமித்து போறார். ஆமென். அவர் வாழ்ந்த ஒவ்வொரு வாழ்க்கையும் நம்முடைய வாழ்க்கையிலே பாடமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் அவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அவர் நம்மளுக்காக மரித்தார். அவருடைய ரத்தத்தை கொண்டு இன்னைக்கு நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவுக்காக தாழ்மை கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. யாருக்காக தாழ்மை? இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் தாழ்மைப்படுகிறோம். ஆமென். நம்மளுக்கு பெருமை, நம்மளுக்கு நான் எவ்வளவு பெரிய ஆளு, அதெல்லாம் தூக்கி என்ன பண்ணுங்க? குப்பையில போட்டுருங்க. இயேசு கிறிஸ்துவோட நம்ம பெரிய ஆள் இல்ல. ஹல்லேலூயா. அவர் கொடுத்த அவருடைய காரியத்தை, அவருடைய சித்தத்தை செய்வதற்கு நான் எதையும் செய்ய தயாராக இருக்கிறேன் என்று சொல்லுபவர்கள் மாத்திரமே இயேசுவை பின்பற்ற முடியும். ஹல்லேலூயா. ஆவியிலே எளிமை இல்லைன்னு சொன்னா நம்மளால பரலோக ராஜ்யம் சென்று அடைய முடியாது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்று சொன்னா
உங்களுடைய வாழ்க்கையில இந்த அடித்தளமான தாழ்மை நிலைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த அடித்தளமான தாழ்மை உங்களுக்குள்ளே காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் உங்களிடத்தில் இந்த நாளிலே பேசிக் கொண்டிருக்கிறார். இங்கே ஆவியின் எளிமையை கற்றுக் கொள்வதற்கான காரியங்களை ஒரு முடிந்த அளவு நாம் எத்தனை காரியங்களை பார்க்க முடியுமோ நாம் பார்க்கலாம். எடுத்துக்கொள்வோம். மார்க் 9ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை யாராவது ஒருவர் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மார்க் 9ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். எவனாவது முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் கடையானானும் எல்லாருக்கும் ஊழியக்காரனுமாய் இருக்க கடவன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. இங்கே நாம பார்க்கிறோம், ஒருவன் தன்னை தானே தாழ்த்தி வாழ வேறொருதான காரியத்தை நாம் பார்க்கிறோம். இங்கே ஒருவன் உயர்ந்தவன் என்று சொல்லணும்னா அவன் என்ன பண்ணணுமா? எல்லாருக்கும் என்ன பண்ணணுமா? தாழ்மையானவனாய் காணப்படணுமா? ஆமென். எல்லாருக்கும் தாழ்மையானவனாய் இருக்கிறவன் தான் அவன் உயர்த்தப்படுவான் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அப்போ தேவனுடைய பிள்ளையாகிய ஒருவன் அவன் என்ன பண்ண மாட்டான்? எந்த இடத்திலும் தன்னை உயர்த்தி கொள்ள மாட்டான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் ஒரு பெரிய கோடீஸ்வரனா இருந்தானாலும் நான் தேவட ஆலயத்துக்கு வந்தனா நான் சாதாரண ஒரு மண்ணான மனுஷன். ஆமென். ஆமென். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் கர்த்தர் சமூகத்திலே அவன் சாதாரணமான ஒரு மனிதன். ஹல்லேலூயா. எந்த மனுஷனும் தன்னை தானே உயர்த்தி கொள்வதற்கு அவன் பிரயாசப்படுவான் என்று சொன்னால் அவன் கர்த்தருக்கு பிரியமற்றவனாய் இருப்பான். ஹல்லேலூயா. இங்கே இன்னொரு வசனத்தை வாசிப்போம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. நல்லா கவனிங்க. இங்க தேவனாகிய கர்த்தர் ஒரு காரியத்தை நாம் உணரும்படியாய் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். பாருங்க, படிங்கம்மா. 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். ஹல்லேலூயா. இங்க இந்த 2 மனுஷர்களை நாம் பார்க்கிறோம். ஒருத்தன் ஆயக்காரன், இன்னொருவன் பரிசேயன். இந்த ஆயக்காரனா அவன் ஒரு வரி வசூலிக்கிறவன். அவனுடைய வேலை என்ன? எல்லாரிடத்திலும் போய் ராஜாக்காக அந்த தேசத்திற்கான வரிகளை வசூலிப்பவன் அவன் ஆயக்காரன். பரிசேயன் யாரு? அவன் தேவனுடைய வேலை செய்கிறவர்கள். ஹல்லேலூயா. இப்போ இந்த 2 மனுஷர்கள் தேவனுடைய ஆலயத்திலே ஜெபம் செய்யும்படியாக இவர்கள் போகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த ஜெபத்தை செய்ய வந்த இந்த மனுஷன் ஆயக்காரன் என்ன சொல்றான்? படிங்கம்மா. ஆயக்காரன் தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுத்து தன் மார்பிலே அடித்துக்கொண்டு தேவனே பாவியாக மேல் கிருபையாயிரும். ஹல்லேலூயா. இந்த ஆயக்காரன் தேவனுடைய சமூகத்திலே வந்து தன்னுடைய பாவத்தை அறிக்கையிடுகிறான். ஹல்லேலூயா. இவன் தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு மார்பிலே அடித்துக்கொண்டு தேவனை நோக்கி பார்க்கிறான். ஹல்லேலூயா.
மார்பை அடித்துக் கொண்டு அவருடைய பாவத்தை உணர்ந்து தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறான். ஆண்டவரே, நான் பாவியாய் இருக்கிற ஆண்டவரே, என்னை மன்னியோ என்று கர்த்தரை நோக்கி பார்த்து அழுகிறவனாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. இவன் பாவி, ஆனாலும் தேவனிடத்திலே வந்து கர்த்தரிடத்திலே தன்னுடைய பாவத்தை அறிக்கையிடுகிறான். ஹல்லேலூயா. தேவனிடத்திலே தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறவனாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இவன் எவ்வளவு பெரிய பணக்காரன், ஆயக்காரனா எப்படி இருப்பான்? டாக்ஸ் கலெக்டர், அவன்கிட்ட நிறைய பணம் இருக்கும். ஆனா கர்த்தரிடத்திலே தன்னை தாழ்த்துகிறான். ஆமென். தேவனிடத்திலே வந்து தன்னை ஒப்பு கொடுக்கிறான். நான் பாவி ஆண்டவரே, என்னோட பாவங்களை மன்னிங்க இயேசுவே, நான் பாவி என்று சொல்லி வெறுமனே வார்த்தைகளால் அல்ல, இருதயத்திலே நெஞ்சில அடிச்சு கொண்டு அழுது கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுக்கிறான். ஹல்லேலூயா. இங்கே இன்னொருவரையும் பார்க்கிறோம். பரிசேயன் சொல்லுங்க, படிக்குமா? தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷர்களை போல, ஆயக்காரர் போலவும் இராதது நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. இவன் தேவனிடத்துல வந்து இப்படிப்பட்டதான மனுஷர்களை போல நான் இல்ல ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இவன் கர்த்தரிடத்துல ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ இந்த மனுஷனுக்கும் இந்த பாவியான மனுஷனுக்கும் எத்தனை ஒரு பெரிய வித்தியாசம் பாருங்க. தேவனிடத்திலே தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஹல்லேலூயா. தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஆனா இன்னைக்கு மனுஷர்கள் என்ன பண்றாங்கன்னா, மனுஷர்களிடத்துல போய் தாழ்த்துறாங்க. இப்போ ஒரு பெரிய பதவியில இருக்கிறாரா, இடத்துல பாத்தீங்கன்னா போய் இப்படிதான் நிற்பாங்க, குனிச்சுக்கிட்டு. ஏன் தாழ்த்துறான்? அவர்கிட்ட போய் இப்படி, ஐயா இப்படிதான், இவ்வளவு ப்ளீசிங் அவ்வளோ மனுஷன் இடத்துல. ஆனா தேவனிடத்துல வரும்பொழுது தாழ்மை இல்ல. ஹல்லேலூயா. தேவன் நம்ம இடத்துல சொல்லுகிற காரியம், நீங்கள் தேவனிடத்திலே தாழ்த்துகிறவர்களாய் காணப்படணும். ஆமென். மனுஷரிடத்திலும் தாழ்த்துறவாய் இருக்கணும். ஆனா பதவிக்காகவோ மற்ற காரியத்திற்காகவோ இல்ல, எல்லா மனுஷனையும் சரி சமமாய் பார்க்கிறவளாய் இருக்கணும். ஆமென். கடந்த வாரத்துல நம்ம வசனத்தை பார்த்தோம். இந்த பூமியில நல்லவனும் இருக்கிறான், தீயவனும் இருக்கிறான். எல்லாருக்காகவும் நான் என்ன பண்றேன்? சூரியனை உதிக்க பண்றேன். இந்த பாவியான மனுஷர்கள் இருக்கிறாங்க, நீதிமான்களும் இருக்கிறாங்க. ஆனா அனைவருக்காகவும் நான் மழை அனுப்புறேன்னு சொல்ற தேவன். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் சரிசமமான தேவன் தான் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் சரிசமமான தேவன் தான் நம்முடைய தேவன். இந்த தேவனை போல நாமும் காணப்படணும். ஹல்லேலூயா. ஒரு ஏழ்மையான ஒரு மனுஷன் இருக்கானா, அவனை தூரமா தள்ளி வைக்கிற மாதிரியான பிள்ளைகளாய் நாம் இருக்க கூடாது. ஹல்லேலூயா. ஒரு ஏழ்மையா இருக்காங்களா, ஒருத்தர் கஷ்டப்படுறாங்களா, நீங்க அவளுக்காய் ஜெபிக்கணும். அவர்களை அணைத்து நீங்கள் அவர்கள் என்ன பண்ணணும்? அன்பு செலுத்துகிறவர்களாய் இருக்கணும். ஆமென். ஆமென். இதுவே தேவன் பிரியப்படுகிறதான காரியமா இருக்கிறது. நம்மளை உயர்த்தணும்னா தேவன் சொல்லுகிறாரு, கர்த்தரிடத்துல எப்படி இருக்கணுமா? தன்னை உயர்த்தாதவனாய் காணப்படணும். எப்படி? தேவனிடத்துல தாழ்மை உள்ளவர்களாய் இருக்கணும், கர்த்தரிடத்துல தாழ்மை உள்ளவர்களாய் இருக்கணும். தன்னை தானே உயர்த்துகிறவனாய் நம்ம இருக்கவே கூடாது. நீங்க நான் சந்திப்பதான நாட்கள் உண்டு. ஒரு சிலர்லாம் வந்து நின்னாங்கன்னா அவங்களுடைய பெருமைகளை குறித்து பேசிக்கொண்டே இருப்பாங்க. ஐயா நான் அப்படியா இப்படி, நானா 1942ல நான் இப்படி இருந்தேன், 47ல இப்படி ஆயிடுச்சு. அவருடைய பெருமைகள். எங்கேயாவது ஒரு இடத்திலையும் தேவனை அவர்கள் மகிமைப்படுத்தவே மாட்டாங்க. அவருடைய காரியங்கள், சொந்த காரியங்களை குறித்து அவர்கள் பெருசா பேசிக்கொண்டே இருப்பாங்க. ஆனா கர்த்தரை அவருடைய பேச்சுல எந்த இடத்திலுமே உயர்த்தவே மாட்டாங்க. அவருடைய சொந்த ஞானத்தினாலும் அவர்களுடைய படிப்பினாலும் அவருடைய பலத்தினாலும் மாத்திரமே அவருடைய வாழ்க்கையிலே உயர்ந்ததாய் எண்ணிக்கொண்டு பேசிக்கொண்டே இருப்பாங்க. நான் அமைதலாய் கேட்டுக்கொண்டே தான் இருப்பேன், வேற ஒன்றும் செய்ய முடியாது. நான் ஒரு இடத்துல கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டியதான சூழ்நிலைமையாயிருக்கும். தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய நம்ம எந்த நாளிலும் கர்த்தரை மாத்திரமே உயர்த்துகிறவர்களா இருக்கணும். ஆமென். நம்ம நல்லா இருக்கிறோம்னா அவருடைய சொத்து கிருபை. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எல்லாம் சுகத்தோடு தேவனுடைய ஆலயத்துல வந்து அவரை தொழுது கொடுக்கிறோம்னா அவருடைய சொத்து கிருபை, அவருடைய தயவு, அவருடைய அன்பு, அவருடைய நீடிய பொறுமை. ஏன் தெரியுமா?
அவருக்கு அந்த நீடிய பொறுமை தேவனிடத்தில் இல்லைன்னா நம்மளாம் என்னைக்கு நம்மள உயர்த்துறோமோ அன்னைக்கு நறுக்குன்னு ஒரு கொட்டு கொட்டினான்னா முடிஞ்சு போச்சு நம்மளுடைய வாழ்க்கை. ஹல்லேலூயா. என்னைக்காவது ஒரு நாள் நம்மளை கவர் பண்றதுக்கு ஒரு கொட்டு கொட்டினார்னா முடிஞ்சு போச்சு. ஆனா நம்ம தேவன் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு என் பிள்ளை சரியாயிடுவான்ப்பா, இன்னைக்கு என் தேவனுடைய வசனம் அவருடைய இருதயத்திலே கிரியை செய்து அவன் பரிசுத்தவானாய் மாறிடுவான், தன்னை காட்டுகிற மனுஷனாய் மாறிவிடுவான் என்று சொல்லி தேவன் நீடிய பொறுமையோடு ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருக்கிறார். ஆமென். நீடிய பொறுமையோடு தேவன் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய இருதயத்தை கர்த்தரிடத்திலே ஒப்புக்கொடுங்கள். ஹல்லேலூயா. தேவனிடத்திலே ஒப்புக்கொடுங்கள். இயேசு கிறிஸ்துவானவர் மகா பரிசுத்த தேவன், எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். ஆனாலும் தன்னை தாழ்த்தி இவருடைய கால்கள் எல்லாம் கழுவுகிறவராய் காணப்பட்டார். ஆமென். இவருடைய கால்களை கழுவினது மாத்திரமல்ல, தன்னுடைய சொந்த சீலையை எடுத்து என்ன பண்ணினாரு, கால்களை துடைத்தார். ஹல்லேலூயா. அன்னைக்கு நம்மளுடைய கர்ச்சீப்பை எடுத்து பக்கத்துல யாராவது ஒருத்தர் மூக்கு சொல்லி இருந்ததுன்னா அந்த மூக்கு தொடக்க முடியுமா? அவருடைய கண்களில் இருக்கிற கண்ணீரை தொடப்போமா? இவருடைய பிள்ளைகளே, தேவ அன்பு உங்களிடத்திலே காணப்படணும். ஆமென். என் இயேசு கிறிஸ்துவானவர் அன்பிலே சிறந்தவர். ஹல்லேலூயா. அவருடைய அன்புக்கு அளவே இல்லை. என் இயேசு கிறிஸ்துவுடைய அன்புக்கு அளவே இல்லை. அந்த அன்பு தேவன் உங்களில் ஒவ்வொருவருக்கும் காணும்படி கர்த்தர் பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா. அன்பு என்ன செய்யுமா? அநேக பாவங்களை மூடி விடுமா. ஹல்லேலூயா. அநேகருடைய பாவங்களை அது என்ன பண்ணுமா? மறைத்து விடும். எந்த ஒரு பாவத்தையும் எண்ணாமல் இருக்குமா? அதுதான் இயேசுவுடைய அன்பு. ஹல்லேலூயா. அதுதான் இயேசுவுடைய அன்பு. நம்முடைய பாவங்களுக்கெல்லாம் அவர் தண்டிக்கல, அதெல்லாம் அவரோட அன்புனால எல்லாவற்றையும் மறந்துட்டேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அது எல்லா பாவத்தையும் நான் மறந்துட்டேன்னு தேவன் நம்மளை பார்த்து சொல்லுகிறவராக இருக்கிறார். தேவ அன்பு உங்களுடைய காணப்படும் என்று சொன்னா ஒரு குற்றத்தை பத்தி நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, நினைக்க மாட்டீங்க. ஒரு பாவத்தை குறித்து நீங்கள் எண்ணாமல் இருப்பீங்க. இயேசு கிறிஸ்துவானவர் இத்தகைய உரியவர். அவருடைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படணும். ஆமென். அவருடைய கிரியை நம்மளிலே இருக்கணும். அவர் நம்மளை அவருடைய சாயலிலே உருவாக்கி இருக்கிறார். ஆமென். அவரை போல வாழ வேண்டும் என்று சொல்லிதான் அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். நீங்க இயேசுவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கீங்க. உங்களுடைய சரீரத்துல இயேசுடைய ரத்தமும் அவருடைய சரீரமும் நீங்கள் பானம் பண்ணி புசித்து நீங்க என்ன பண்றீங்க, அவருடைய ஜீவனை பெற்றுக் கொண்டிருக்கிறீங்க. இத்தனை மாசமா நீங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால முழுகி ஞானஸ்நானம் பெற்ற அந்த நாளிலிருந்து நீங்கள் இயேசுடைய அப்பத்தையும் அவருடைய சரீரமாகிய அப்பத்தையும் அவர் ரத்தமாகிய ரசத்தையும் நீங்கள் பானம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. எத்தனை பேர் இந்த இயேசு கிறிஸ்துவை போல வாழ பிரயாசப்படுகிறீங்க? ஹல்லேலூயா. 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 இயேசு கிறிஸ்துவை போல காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இதுதான், அதுக்காக தான் தேவன் சொன்னாரு, நீங்கள் இதை என்ன பண்ணுங்க, நான் வருமளவும் இதை நினைவு கூறுங்கள். ஹல்லேலூயா. நான் வருமளவும் இதை நினைவு கூறுங்கள் என்று கர்த்தர் சொன்னது காரணம் என்னன்னா, நீங்க என்னைக்கும் அவரை மறக்க கூடாது. அவருக்குள்ளே நாம் காணப்படுவர்களாக இருக்கிறோம். அவருடைய ஜீவன் நம்மளுக்குள்ளே இருக்கிறது. அவருடைய மீட்பு நம்மளுக்குள்ளே இருக்கிறது. அவருடைய ரத்தத்தினால நம்மளை மீட்டெடுத்துக்கிறாரு. இயேசுவுடைய பிள்ளைகளாய் நம்ம காணப்படுகிறோம். நம்மளுக்கு எல்லாருக்கும் அவருடைய நாமத்தை நம்மளுக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. 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 இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தை நம்மளுக்கு தந்திருக்கிறார். நம்மளுக்கு எல்லாம் என்ன பேரு? என்ன பேரு? சத்தமா சொல்லுங்க. அப்படின்னா ரெண்டு பிரிச்சு சொல்லுங்க. கிறிஸ்து பிளஸ் இவர்கள். கிறிஸ்து பிளஸ் கிறிஸ்துவர்கள். ஹல்லேலூயா. என்ன சொல்லிருக்காங்க? கிறிஸ்து இவர்கள். ஹல்லேலூயா. அப்போ நம்ம யாரா இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறதான பிள்ளைகளா இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்துவுடைய செயல்கள் உங்களிலே காணப்படும். இந்த இயேசு கிறிஸ்துவுடைய தாழ்மை உங்களிலே காணப்படும். உங்களுக்குள்ளே பெருமை வரக்கூடாது. உங்களுக்குள்ள எந்த காரணத்தை கொண்டும் எந்த ஒரு மனுஷனுடைய பாவத்தையும் எந்த மனுஷனுடைய குற்ற குறைகளையும் மன்னிக்கிற தேவன் உங்களுக்கு கிருபை செய்வார். ஹல்லேலூயா.
மனுஷன். ஹல்லேலூயா. ஆனா அநேகர் சொல்றது நம்ம கேட்கிறோம், ஐயா அவர் தேவன், ஐயா அவர் தேவன், அவரால் எல்லாம் மன்னிக்க முடியும், நான் சாதாரண மனுஷன். இப்படி நம்ம சொல்லணும்னா அவரும் சாதாரண மனுஷனாக இந்த பூமியிலே அவதரித்தார். ஹல்லேலூயா. அவர் இந்த பூமியிலே நாம் பட்ட பாடுகள் அனைத்தையும் அவர் பட்டார். அவர் எல்லா பாடுகளையும் பட்டார் உங்களுக்காக. எல்லாமே யாருக்காக? உங்களுக்காக. எல்லா பாடுகளையும் பட்டது உங்களுக்காக, உங்களை மீட்டெடுப்பதற்காக அவர் சிலுவையிலே அறைந்தார். ஆமென். அவர் நினைச்சாருன்னா ஒரு வார்த்தையால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். இந்த உலகத்தை, வானத்தை, பூமி எல்லாவற்றையும் வார்த்தையால உருவாக்கின தேவன், அவர் எல்லாவற்றையும் வார்த்தையால் செய்திருக்க முடியும். இந்த வார்த்தை நம்ம சொல்லுவோம்னு தான் அவரும் சாதாரண ஒரு மனுஷனை போல இந்த பூமியிலே ஒரு குழந்தையாய் அவதரித்தார். ஹல்லேலூயா. ஒரு சாதாரண மனுஷனாய் இந்த பூமியிலே அவதரித்து நம்மளை ஒருவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக நம்மளை மீட்டுக் கொண்டு நம்ம அனைவரையும் பரலோக ராஜ்யத்திலே எடுத்து செல்லும்படியாய், நம்மளோட பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம இடம் கொடுக்கும்படியாய், நம்மளையும் அவரை போல வாழும்படியாய் காணப்பட வேண்டும் என்பதற்காக தேவன் அவரை என்ன பண்ணினாரு? ஒரு எக்ஸாம்பிளாக, ஒரு எடுத்துக்காட்டாய் நம் அனைவரும் அவர் கூட வாழணும்ன்றதுக்காக இந்த பூமியில அவர் அவதரித்தார். ஹல்லேலூயா. நீங்க தாழ்மையில் ஒரு நான் இருக்கணும்ன்றதுக்காக தான் அவர் இந்த தாழ்மையை செய்து காண்பித்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்னை தெரசாவை நீங்க பார்த்திருப்பீங்க, நீங்களும் அந்த காரியங்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்க. இந்த அன்னை தெரசா தாய் உண்மையான ஒரு கிறிஸ்துவ பெண்ணாய் காணப்பட்டாங்க. ஹல்லேலூயா. உண்மையான ஒரு கிறிஸ்துவ மகளாய் காணப்பட்டாங்க. எப்படின்னா ஒரு நாள் இந்த குஷ்டரோகிகள் எல்லாம் வச்சு அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வராங்க. ஒருத்தர் வந்து அவங்க பார்க்குற வேலையில அந்த குஷ்டரோகத்தோட பக்கு இருக்கு இல்லையா, அந்த புண்ணு, குஷ்டரோகத்துல இருக்கிற புண்ணுடைய பக்கு, அதை எடுத்து தன்னோட வாயில போட்டு முழுங்கினாரு. இதுனா பைத்தியக்காரத்தனமான்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் பைத்தியக்காரத்தனம். இப்படி எல்லாம் செய்வாங்க. இப்படியே கிறிஸ்துவ காமிக்கணும். கிறிஸ்துவை நீங்க எப்படி வேணாலும் காமிக்கலாம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவை நீங்க எப்படி வேணாலும் காமிக்கலாம். எத்தனை தாழ்மை! யாரால செய்ய முடியும்? யாரால செய்ய முடியும்? ஒரு உடம்புல ஒரு குஷ்டரோகம் இருக்குன்னா அந்த குஷ்டரோகத்தை தொட்டு இயேசுவின் ரத்தம் செய்யணும்னு சொல்லி தடவுறது கூட இந்த நாள்ல ஆளே இல்லை. ஆனா அந்த தாய் என்ன பண்ணாங்கன்னா அந்த பக்கை, புண்ணுடைய பக்கை எடுத்து அந்த வாயில போட்டு முழுங்கினார்களாம். என்னத்துக்கு தெரியுமா? இது வந்து தொட்டு வியாதி இல்லையா அப்படின்னு சொல்றதுக்காக. எதுக்காக? இது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் தொட்டி போகுன்றத நீங்க பயப்பட வேண்டாம். இது சாதாரண ஒரு வியாதி தான், இது சுகமாயிடும், நீங்க அதுக்காக கவலைப்படாதீங்கன்னு இதை காமிப்பதற்காக. ஹல்லேலூயா. இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. ஹல்லேலூயா. இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. இன்னொரு இடத்துல அவர்கள் போய் ஒரு இடத்துல, ஐயா நாங்க வளர்க்கிறதான இந்த காரியங்களுக்கு, இந்த குஷ்டரோகிகளுக்கெல்லாம் நாங்க இது பண்றோம், அநேக அநாதை பிள்ளைகளுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்கிறோம், ஐயா நீங்க ஏதாவது நீங்க இந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்யுங்க என்று சொல்லி அவங்க போய் கை நீட்டி கேட்கும் பொழுது ஒருத்தர் என்ன பண்ணானா, காரி கையில துப்பிட்டான். காரி கையில துப்பினானா. நீங்க அந்த இடத்துல அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. உங்க இடத்துல நீங்க போய் ஒருத்தர் இடத்துல, ஐயா இந்த மாதிரி ஒரு காரியம் இருக்குயா, நாங்க செய்ய போறோம், உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நீங்க யார் இடத்துல கேட்கறீங்க. அவங்க காரி பொத்தா எச்சி கையில துப்புங்க. கை நிறைய எச்சி வந்துருச்சு. என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? நீங்க அப்படியே இந்த மூஞ்சில அடிச்சு நீ ஒரு மங்கு நான் 4 மடங்கு துப்படான்னு துப்பிட்டு வரும். ஆனா இந்த தாய் என்ன பண்ணினாங்க தெரியுமா? அதை வாங்கி அந்த தொடையில தொடச்சிக்கிட்டு, ஐயா இது எனக்கு, இது எனக்கு, இப்ப என் தேவனுக்காய் என் பிள்ளைகளுக்கு நீங்க என்ன தர போறீங்க, என் பிள்ளைகளுக்கு கொடுங்கன்னு கேட்டாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை ஒரு பெரிய குணமுள்ளவனோ அந்த இடத்துல மாறுவதை நம்ம பார்க்கிறோம். ஆமென். அவனுடைய இருதயம் நொறுக்கப்பட்டனா, அவன் அழுதானா, ஐயோ இந்த தாய்க்கு நான் இப்படியான ஒரு காரியத்தை செய்து விட்டேனேன்னு சொல்லி அவன் அழுது, அவன் அவருடைய சொத்துல நிறைய காரியத்தை அந்த தாய் அவருடைய செய்கிறதான அந்த தொண்டு வேலைக்காய் அவர்கள் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
இதுதான் தாழ்மை. ஹalleluya. இதுதான் தாழ்மை. கர்த்தர் இந்த மாதிரியான தாழ்மையை தான் கர்த்தர் உங்களிடத்திலே பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். ஹalleluya. இந்த தாழ்மை உங்களுடைய இருதயத்திலே வேணும்னு சொல்லிதான் கர்த்தர் பிரியப்படுகிறார். அதற்கு எடுத்துக்காட்டுதான் அவர் இந்த பூமியிலே இருந்த நாள் அல்ல, எல்லாருக்கும் நன்மைகளை செய்தார். மரித்து போனவனை எழுப்பினாரு, குருடர்களை கண்களை கரங்க வச்சாரு, எல்லா அற்புத அடையாளங்கள்லாம் செய்தாரு. ஆனா அவரை கொண்டு போய் சிலுவையிலே அறையுண்டோம். ஹalleluya. அது அவருடைய சித்தமாய் இருந்தது, அவருடைய சித்தமாய் இருந்தது. அந்த கடைசி நாளில அவருடைய கால்கள் எல்லாம் கழுவி அவர் தன்னுடைய சீலையால் கால்களை துடைத்தார் என்று நம்ம பார்க்கிறோம். நீங்களும் இந்த நாளில ஒரு பொருத்தனை பண்ணிக்கோங்க, கர்த்தரிடத்துல ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கோங்க. ஏசப்பா, என்னோட இருதயத்துல பல வருஷமாய் இது என் இருதயத்துல ஆழத்துல பதிந்து இருக்குது ஆண்டவரே, என் இருதயத்தின் ஆழத்துல பதிந்து இருக்குதப்பா. இன்னைக்கு எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்துவுக்காய் நான் மறக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுவீங்களா? சொல்றவங்க மாத்திரம் கைகளை தூக்கி ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லலாமா? சொல்றவங்க மாத்திரம் கைகளை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு இனிமே ஒருத்தருக்குள்ளேயும் உங்களுக்குள்ள ஒரு மனக்கசப்பும் இருக்கக்கூடாது. நீங்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்க ஒரே பிள்ளையா இருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்திலே காணப்படுகிற ஒவ்வொரு உறுப்புகளாக இருக்கிறீங்க. தேவனிடத்துல சொல்லுங்க, ஏசப்பா, இனிமேல் நான் எந்த ஒரு மனுஷன் மீதும் எந்த கசப்பும் என்கிட்ட இல்ல ஆண்டவரே. நான் கர்த்தருக்கான பிள்ளை ஆண்டவரே. நான் உங்களுடைய பேரை தரித்திருக்கிறேன். இன்னிலிருந்து நான் உங்க போல வாழ்வேன் ஏசப்பா, உங்க போல வாழ்வேன் ஏசப்பான்னு சொல்லி நம்ம அப்படியே கர்த்தரிடத்துல முழங்கால் படிடுவோம். ஏசப்பா கிட்ட நீங்க சொல்லுங்க, கொஞ்ச நேரம் நீங்க இயேசு சுவாமி இடத்துல நீங்க பேசுங்க. ஆண்டவரே, நான் உமக்காய் இருப்பேன் ஆண்டவரே, நான் உமக்காய் இருப்பேன் ஆண்டவரே. ஆவியில எளிமையுள்ளவனாய் நான் காணப்படுவான்ப்பா. என் மாம்சத்தை குறித்து மேன்மை பாராட்டுவதற்கு எனக்கு ஒன்றும் இல்லை ஆண்டவரே. என் தேவனே, எனக்கு மனம் இறங்குங்கப்பா. இந்த சுத்த இருதயத்தை எனக்கு தாங்க, எனக்கு தாங்க ஆண்டவரே. இந்த சுத்த இருதயம் நீர் எனக்கு தாருங்கப்பா. இந்த சுத்த இருதயத்தை தாருங்க. நான் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிங்க ஆண்டவரே. இந்த ஆயக்காரன் கர்த்தரிடத்துல போய் இருதயத்துல அடித்து கொண்டு கர்த்தரிடத்துல அழுது புலம்பினான். ஆண்டவரே, என்னோட பாவங்களை மன்னியும், என் பாவங்களை மன்னியும் ஆண்டவரே சொல்லி அந்த ஆயக்காரன் அழுதது போல உங்களுடைய குற்ற குறைகளை, உங்களுடைய பாவங்களை கர்த்தரிடத்துல நீங்கள் அடித்து அழுங்க. கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆவியில எளிமையுள்ளவன் பாக்கியவான், ஆவியில எளிமையுள்ளவன் பரலோக ராஜ்யத்தை கண்டடைவான் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் போற்றுகிறது. நீங்க இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைங்க, அவர் ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறீங்க. அவருடைய சாயலை உங்களுக்கு தந்திருக்கிறார், அவருடைய பெயரையும் உங்களுக்கு சூட்டியிருக்கிறார். நீங்க கிறிஸ்து இவர்களைப் போல காணப்பட வேண்டும், நீங்கள் கிறிஸ்துவை போல காணப்பட வேண்டும். தேவச்சனமே, கர்த்தர் உங்களுக்கு இந்த தாழ்மையின் சிந்தைகளை தேவன் தாமே உங்களுக்கு அருள்வாராக. நாம் ஜெபம் செய்யலாம். ஹalleluya. நன்றி தகப்பனே, பரிசுத்த ஆவியானவரே, என் தேவாதி தேவனே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு நன்றி ஆண்டவரே. இம்மட்டும் எங்களோடு பேசின உம்முடைய வார்த்தைகளுக்கு நன்றி இயேசுவே. நாங்கள் உம்மை போல தாழ்மை உள்ளவர்களாய், ஆவியிலே எளிமை உள்ளவன ஒரு மனுஷர்களாய் நாங்கள் காணப்படணும் ஆண்டவரே. நாங்கள் காணப்படுவோம். என் தேவனுடைய கிருபை எங்களுக்கு உண்டு. இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே தேவ உடன்படிக்கை எங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே உண்டாகட்டும் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவனுடைய தாழ்மை ஆண்டவரே, ஆவியிலே எளிமை இவர்களை பிடித்துக் கொள்ளட்டும். எளிமை போல காணப்படட்டும், உம்மை போல காணப்படட்டும். மகிமை கொள்ளுகிறவர்களை ஓடி மறைத்து கொள்ளட்டும். என்னோடு பேசுங்க, உடைய வார்த்தைகளுக்கு நன்றி. இருதயங்களை கர்த்தரை பரிசுத்தப்படுத்துவதற்கு நன்றி. இன்னுமாய் கர்த்தருக்குள்ளே வளர கற்றுக்கொண்டு செய்யுங்க இயேசுசாமி. உடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென். இப்பொழுது திருவிருந்தின் மேடைக்கு நாம் வந்திருக்கிறோம். ஆயத்தம் உள்ளவர்கள் அவர்கள் வரிசையாக அமரலாம்.
பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யமும் ஐக்கியமும் அன்பும் சமாதானமும் கேட்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையின்படியா தேவன் தாமே நம்முடைய எளிமையுள்ளவராய் ஆவியிலே எளிமையுள்ளவர்களாய் தேவன் நம்மளை பாதுகாத்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். ஆமென். நம் அனைவருமாய் சேர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம்.